Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது banks and headquarters, how to memorize with a best trick. ஸோ நான் நேத்தே சொன்னேன் உங்ககிட்ட என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கு நம்ம நாட்டில் என்னென்ன பேங்க்ஸ் இருக்குன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேற்று வீடியோவோட கண்டினியூஷனை தான் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ போகலாமா வீடியோக்குள்ள? நேத்து ஒரு ட்ரிக் பார்த்தோம், உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் பார்த்தோம். ஸோ நேத்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு முடியுது. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் மும்பைல இல்ல, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், ஹியர் இட் இஸ். யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கட்டா. ஸோ இப்படி தனித்தனியா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, ஸோ அதுக்காக தான் ஒரு ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேங்கோட நேம்ல யுனைடெட் அலகாபாத் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கட்டால இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம மறக்காம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத்தும் கொல்கட்டாவும் யுனைடடா இருந்தாங்க, எப்பவுமே யுனைடடா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு, ரைட்? ஸோ அலகாபாத் அண்ட் கொல்கட்டா இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்கிறாங்க, யுனைடடா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ யுனைடெட் அண்ட் அலகாபாத் இந்த வார்த்தையெல்லாம் வந்தது அந்த பேங்கோட பேர்ல, இந்த வார்த்தையெல்லாம் இருக்கு அப்படின்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, கொல்கட்டால இருக்கு. ஸோ கவனிங்க, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா கொல்கட்டா, யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் கொல்கட்டா, அலகாபாத் பேங்க் கொல்கட்டா. இந்த மூணு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கட்டா. இப்ப ட்ரிக்க திரும்ப சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத்தும் கொல்கட்டாவும் யுனைடடாவே இருக்காங்க, ரைட்? ஸோ கொல்கட்டா இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், மறக்க வேணாம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னையில இருக்கிற பேங்க்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சென்னையில இருக்க பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இதை மனப்பாடம் பண்றது வெரி வெரி ஈஸி. என்ன அப்படின்னா சென்னை இந்தியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு பேங்கோட பேர்ல இந்தியன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு அந்த பேங்கோட பேர்ல அப்படின்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, சென்னையில இருக்கு. ஸோ இதுல பாருங்க, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த ரெண்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, சென்னையில இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், ட்ரிக்கா மட்டும் சொல்றேன் என்ன அப்படின்னா கொல்கட்டா அண்ட் அலகாபாத் யுனைடடா இருந்தாங்க. ஸோ யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், அலகாபாத் பேங்க், இந்த மூணு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கொல்கட்டால இருக்கு. சென்னை இந்தியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த ரெண்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸும் சென்னையில இருக்கு. டெஃபினட்டா இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த பேங்க்ஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ற கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.